ஹாய் கைஸ், நேற்றைய தினமான ஞாயிற்றுக்கிழமை வந்து நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து நேற்று வந்து பேட் ரிவ்யூஸை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ பேட் ரிவ்யூஸாக வந்து நம்ம அபிஷேக், அதாவது சினிமா பையன் வந்து ஐயோ பேட் ரிவ்யூவா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அதிசயமாக அவர் பேசி அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற அண்டா மாதிரி குண்டா மாதிரி உட்காந்துருந்தா பிரசாந்த், அதாவது இட்டிஸ் பிரசாந்துக்கு வந்து அப்படியே முட்டு கொடுக்குறாரு. அதாவது இந்தியாவிலேயே பெரிய ரிவ்யூவரான பிரசாந்தே வந்து காசு வாங்க மாட்டாருன்ற மாதிரி வந்து அவர் பேச, அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் பயங்கரமாக அதோ எமோஷனல் கண்டென்ட்டாக நீங்கள் நல்லா படத்தில் கொடுக்குறீங்க, நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூங்க விட மாட்டுறாங்க, எனக்கு வந்து மென்டல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்குது, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சில ஃபேன் பேஸ்லாம் வந்து என்னை வச்சு டார்கெட் பண்ணுறாங்க, ஆனால் நான் வந்து நியாயமாக தான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற மாரி வந்து மூக்கு சிந்திருக்காரு. மிஸ்டர் பிரசாந்த் அவர்களே, நீங்கள் எப்போ எப்படி என்னென்னலாம் செய்வீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து உங்களை ரொம்ப நல்லவருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களே, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. நீங்கள் எப்படி வந்து ஃபேன் பேஸை வந்து ட்ரிகர் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து நைட்டு அந்த டைம் பாஸில் வந்து எப்படி அழகழகான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க, சரக்கடிச்சிட்டு எப்படிலாம் பேசுவீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவர் கிடையாது. இந்த சினிமா பையன் இந்த மாதிரி வந்து பேர் ரிவ்யூவா அப்படின்னு சொல்லி அதிசயமாக பேசும்போதே அவங்க டீம்லேயே ஒருத்தன் வந்து சொல்கிறாப்புல, ஒரு பையன் வந்து சொல்கிறாப்புல, ஆமாங்க ஒரு பெரிய படம், சுமாராக ஓடிய ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறேன். நாங்கள் எதுக்குன்னு கேட்டால் வந்து நீங்கள் வெறும் பாசிட்டிவ் வண்டி சொல்லுங்கள், நெகட்டிவ் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மானமுள்ள ரிவ்யூவர் வந்து கிளியராக சொல்கிறாரு, இது மாதிரி வந்து பேட் ரிவ்யூ வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த மானங்கிட்ட பிரசாந்த் அவர்களும் அப்புறம் இந்த அபிஷேக், அதாவது சினிமா பையன் அவர்களும் என்னமோ பேட் ரிவ்யூனா என்னான்ற மாதிரியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கேவலமான ஒரு ஆட்டிடியூட் எதுக்கு மிஸ்டர் பிரசாந்த்? நீங்கள் வம்பு இருக்கிறதுனால தான் வந்து ஃபேன் பேஸ் வந்து வராங்க. நீங்கள் வந்து படத்தை ஒண்டி வந்து விமர்சனம் செஞ்சீங்கன்னா யாரும் வந்து உங்களை டச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் படத்தை தாண்டி வந்து சொல்கிறீங்க, இனிமேல் ரஜினிகாந்த் நடித்து என்ன சாதிக்க போகிறாருன்னு கேட்குறீங்க. அப்புறம் அஜித் வந்து இனிமேல் அவர் வந்து டான்ஸ்லாம் ஆடி என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. பர்சனல் அட்டாக் நீங்கள் வந்து எப்போ வைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து ஃபேன் பேஸ் வந்து ட்ரிகர் ஆகி எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யாரை வந்து சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ போடுவீங்க. ஒரு ஓடாத படத்துக்கும் ஒரு பெரிய ஆக்டரோட ஓடாத படத்துக்கும் நீங்கள் எப்படி பாசிட்டிவாக வந்து பேசுவீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு மாரி நடிக்க தேவையில்லை பிரசாந்த். மிஸ்டர் பாண்டா பிரசாந்த், நியாயமாக தர்மமாக நடந்துக்குங்க. பை.